கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு தினத்துல உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்முடைய வெளிச்சம் இந்த உலகத்துல ஒரு பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்ற கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். மத்திய 5:14 இயேசு இந்த மலை பிரசங்கத்தை சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் உண்மையாக வந்திருக்கிறது. இந்த வெளிச்சம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாய் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்படி நம்முடைய வெளிச்சம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே பிரகாசிக்கும் என்பதை இதே வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், உங்கள் நற்கிரியைகளை மனுஷர் கண்டு. ஆமை, நம்ம செய்கிற நற்கிரியைகள் தான் அந்த வெளிச்சத்தை ஜனங்களுக்குள்ள ஸ்தோத்திரம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடியது. நம்முடைய நற்கிரியைகளை கண்டு மனுஷர் என்ன செய்ய வேண்டுமாம்? பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமாம். நம்ம நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். துன்மார்க்கமான காரியங்களை நடப்பிக்கும் பொழுது கர்த்தரை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் நல்ல கிரியைகளை செய்யும் போது அந்த கிரியைகள் நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு ஏதுவாய் மாறுகிறது. ஸ்தோத்திரம். நேற்றைக்கு நாம் தியானித்தோம், ஸ்தோத்திர பலி எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதோ அதே போல நம்முடைய கிரியைகளும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. அது மனுஷனுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நற்கிரியைகளை செய்வோம், தீமையான காரியங்களுக்கு விலகி நம்மால் முடிந்த வரைக்கும் வேத வசனத்தின்படி நற்கிரியைகளை செய்து நம்முடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்குள்ளே பிரகாசிக்க பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமம் இது நிமித்தமாய் மகிமைப்படுவதாக. கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து செபிக்க ஆண்டவர் கிருபை செய்து நாங்கள் நற்கிரியைகளை செய்ய ஆண்டவரை கிருபை செய்யுங்கப்பா. தீமையான காரியங்களை வெறுக்கவும் நன்மையான காரியங்களை நாங்கள் செய்து எங்கள் வெளிச்சம் உலகத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாய் பிரகாசிப்பதற்கு ஏதுவாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தருகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.